ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை குருமா தாங்க. ஒயிட் குருமா ரெசிபி தான் இது. பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சப்பாத்தி, பூரிக்கு வேறு லெவலில் இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிடலாம், ஆனாலும் இது இடியாப்பத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஈஸியாக இருக்க காயை வச்சு வீட்டிலேயே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் இல்லை வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணவே மாட்டோம். வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் கூட போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி ரெசிபி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்மளுக்கு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 போட்டுக்கோங்க. வாசனைக்காகத்தான் 2 போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பிரிஞ்சிக்கலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா குட்டியாக உங்களுக்கு தான் வரும்னாக்கா குட்டியாகவும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நீல வாக்கில் போட்டால் அழகாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ரொம்ப ஓவராலாம் தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். உப்பு வேறு போட்டுருக்கோம் இல்லைங்களா, டக்குன்னு வதங்கிடும். இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. குருமானாலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தாங்க நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணி தோல் உரித்து போட்டுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. அழகாக எல்லாமே தோல் சீவி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியெல்லாம் தேவையில்லை. வாயில் வந்து நம்மளுக்கு கடிப்படுற அளவுக்கு, பல்லில் வந்து கடிப்படுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குருமா ஊற்றி சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும். நிஜமாகவே சொல்கிறாங்க, இது வந்து சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கு வேறு லெவல் காம்பினேஷன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ரெசிபி அப்படியே பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். பெரிய சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருங்க. தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா ஊற்றி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம காய் எடுத்து நீங்கள் உடச்சி பாருங்கள். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அந்த குழம்புல அப்படியே ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் எந்த பொடியுமே நான் சேர்க்கவே இல்லை. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் காரமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப காரம்லாம் இருக்காதுங்க, மீடியம் காரம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த தேங்காவை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பராக இருக்காங்க. இறக்க சொல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தூவி இறக்குனிங்கன்னா வேறு லெவலில் வெள்ளை குருமா தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமா பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எடுத்துப்பாங்க. வயசானவங்களுக்கு எது கொடுக்க சொல்கிறோம், நம்ம காரம் ஆட் பண்ணாமல் கொடுக்கறதால கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. அதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக ஒயிட் குருமா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இது ஆல்ரெடி நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணணும் இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.